பவன் கல்யாண் மாடலை இங்கே செயல்படுத்த வேண்டும். உங்களுக்கு சிரிப்போம், எனக்கு சிரிப்போம். இந்த தெம்பும் திராணி அதிமுக இல்லையா? நீங்க சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி தைரியமா தான் இருக்காரு, தாவேக்காலாம் வர வேணான்னு சொன்னாரு. அதிமுக கூடிய பார்த்து வராத உணர்வு அவருக்கு தாவேக்கா கூடிய பார்த்து வந்துச்சு. பவன் கல்யாண் மாடல இங்க வந்து கொண்டு வரணும். எடப்பாடி பழனிசாமி, சந்திரபாபு நாயுடு, இவர் வந்து பவன் கல்யாணுக்கு அங்க டெப்டி சிஎம், இவர் வந்தா டெப்டி சிஎம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்பந்தப்பட்ட காவலர்களை வந்து ஆயுதப்படைக்கு மாற்றினார். இங்க திமுகவை தவிர்த்து யார்கிட்டையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த கட்சியும் நடத்தாது, திமுக தான் நடத்தும். திமுக காரலாம் சவால் விடுறாங்க, நம்மளும் அமைப்போம்னு சொல்லி. பாஜகவிடம் போய் டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வரேன்னு பேசினாரா, எடப்பாடி கிட்ட பேசினார். லாக்அப் டெத்து ஏன் வந்து நடக்குது? அந்த அதிகாரி மீது கடுமையான நடவடிக்கை இந்த அரசு எடுக்கும். பொள்ளாச்சியில சம்பவம் நடந்துச்சு. அவங்க எப்படி சார் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க? அந்த பெண்களுக்கு, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போய் நேர்ல போய் பதில் சொன்னாரா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் திமுக செய்தி தொடர்பாளர் திரு ரஜினி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கனிமொழி அவர்கள் போறாங்க சம்பவத்துக்கு, ஆனால் முற்றுகையிடுறாங்க, எல்லாருமே கோவத்தை வெளிப்படுத்துறாங்க. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்கட்சிகளும் சொல்றாங்க. வேறு, நான் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் சைட்லேருந்து பேசுகிறேன். ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வீட்டில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க பெண்ணை இழந்திருக்கிறாங்க. அப்படின்றப்போ அக்கா கனிமொழி அவர்களை பார்த்து எங்களை விட்டு போயிட்டா, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமுறுகிறது என்பது வேறு. அவர்களை முற்றுகையிட்டு நீங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்லாம் அவங்க எங்கேயும் சொல்லலை. அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. நீங்கள் முற்றுகையிட்டு, அதாவது அவங்களுடைய அவங்க எப்படி சார் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க? ஹவு தே எக்ஸ்பிரஸ்? அதாவது கிட்ட வந்து அவங்க, அதாவது அது இழப்புன்றது ஈடு செய்ய முடியாதது. அந்த இழப்பு அவங்களுக்கு நேரிடப்பட்டிருக்கிறது. அதனால் அவங்க வந்து சொல்கிறாங்க. அதை ஏதோ வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதனால் அக்கா கனிமொழி அவர்களை முற்றுகையிட்டு போராடினார்கள். போராட்டத்தில் என்ன நடந்தது தெரியுமா? இதெல்லாம் வந்து நியூஸுக்கும் பிரேக்கிங் நியூஸுக்கும் வேணால் வந்து நல்லா இருக்கலாம். இன்றைக்கி பாதிக்கப்பட்ட மாணவி, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பொள்ளாச்சியில் சம்பவம் நடந்துச்சு. இன்றைக்கி அந்த இடத்துக்கு, விளாத்திக்குளத்துக்கு அக்கா கனிமொழி போனாங்க. அக்கா கனிமொழி போகிறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி அந்த சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் போனார். நான் இன்றைக்கி கேட்குறேன், பொள்ளாச்சி வழக்கில் பொள்ளாச்சி ஜெயராமன் அன்னைக்கு துணை சபாநாயகர், சட்டமன்ற உறுப்பினர், அந்த பெண்களுக்கு, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போய் நேரில் போய் பதில் சொன்னாரா? அவங்கள போய் பார்த்தாரா? பார்த்து ஆறுதல் சொன்னாரா? எதுவுமே செய்யலையே. எங்கேயோ நடக்குது, என் தொகுதியில் நடந்தால் காவல்துறை பார்த்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினரும் போல, இங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறது நான் தான், எங்கேயோ நடக்குது காவல்துறை பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினராக அக்கா கனிமொழியும் போல. வெறுமனே அவங்க வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மட்டும் வச்சு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லலை. இப்போ கூட லாக்அப் டெத்துங்கிறது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகாஷ்ங்கிற ஒரு மாணவர் இறந்திருக்கிறார். கடந்த ஆட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாத்தான்குளத்தில். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மந்தப்பட்ட காவலர்களை வந்து ஆயுதப்படைக்கு மாற்றினார். அப்போ நம்ம என்ன சொன்னோம்னா இது தண்டனையான்னு கேட்டோம். இப்போ நம்ம அவங்களை அரெஸ்ட் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் நம்மளுமே பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறது எப்படி கரெக்டாக இருக்கும்? அதாவது கொலை வழக்குகள் 2021 கொலை வழக்குகள் வந்து 1597. இல்லை, நான் லாக்அப் டெத்தை பற்றி இல்லை, நான் சொல்லி முடிச்சிடறேன். வந்து 2025 1460. இன்றைக்கு அதாவது 137 வழக்குகள் குறைந்திருக்கிறது. அடுத்து உங்கள் பாயிண்ட்டுக்கு வரேன். லாக்அப் டெத்து ஏன் வந்து நடக்குது? இன்றைக்கு லாக்அப் டெத்து, ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் வந்து குற்றமே இல்லை, இவங்க அங்கே அதிகாரிகள் வந்து வேணுமுன்னே அங்கே போய் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து அடித்து துன்புறுத்தி சாவடிச்சிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அந்த அதிகாரி மீது கடுமையான நடவடிக்கை இந்த அரசு எடுத்தே தீரும். இதில் வந்து நோ காம்ப்ரமைஸ். நீங்கள் இதுக்கு முன்னாடி அஜித்குமார் வழக்கில் யார் யார் எங்கே இருந்தாங்க, அதில் வந்து உண்மையாகவே அவங்க செய்திருந்தாங்கன்னா, உண்மையாகவே அந்த அந்த இதில் வந்து அந்த சம்பவத்தில் வந்து தப்பு செய்திருக்கிறார் அந்த அதிகாரி என்றால் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நீங்கள் எதுவுமே செய்யலை. ஆக்சுவலாக ஒரு குற்றவாளியை சுதந்திரமாக சுத்த விட்டுருக்குப்பா இந்த அரசு அப்படின்னு ஏதாவது ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் வெளியே சுதந்திரமாக போயிட்டுருக்காருன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். குற்றம் நடக்குது, அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் யாராக இருந்தாலும் சரி சார், அப்புறம் எவ்வளோ பெரிய ஆளனாக இருக்கட்டும், இந்த அரசு சும்மா விடாது, உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகே சார். ஒரு பக்கம் வந்து எங்களுக்கு கூட்டணி தான் பலமேன்னு முதலமைச்சரே நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி கூட்டணி வந்து கலைஞர் அவர்கள் கூட கட்டி காத்ததில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. தொடர்ந்து ஒரு 3-4 தேர்தலாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், இந்த கூட்டணியை தக்க வச்சுருக்கோம் அப்படின்னு. அதிமுக அதே மாதிரி ஒரு மெகா கூட்டணியை தான் அமைச்சிருக்கிறாங்க.
இல்லை, அது ஆக்சுவலாக திமுக கூட்டணி கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை தொடங்கி 20 நாள் ஆகுது. கடந்த பிப்ரவரி 21 குழு அமைக்கப்பட்டது. 21 அமைக்கப்படுது. 22 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை கூப்பிட்றாங்க. 22 கூப்பிட்டு அடுத்த நாளே அவங்களுக்கு தொகுதி என்னன்னு சொல்லிடுறாங்க. குழு அமைக்கப்படுது, தொகுதி சொல்லிடுறாங்க, போயிடுறாங்க. இன்றைக்கு ஒரு நாளும் ஒரு கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்துது. அண்ணா அறிவாலயத்தில் நடத்துகிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு குழு அமைத்திருக்கிறார். யாரை பார்த்து? இத்தனை நாள் கழித்து திமுக காரலாம் சவால் விடுறாங்க, நம்மளும் அமைப்போம்னு சொல்லி. பாஜகவிடம் போய் டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வரேன்னு பேசினாரா, எடப்பாடி கிட்ட பேசினாரா? நீ இங்கே திமுகவை தவிர்த்து யார்கிட்டையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த கட்சியும் நடத்தாது, திமுக தான் நடத்தும். இதே தெம்பும் திராணி அதிமுக இருந்திருந்தா பாமகவை தவிர்த்து வேற எந்த கட்சியும் இவரோடு நடத்துவதில்லை, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதில்லை. இன்னைக்கு ஒரு கட்சி ஒரு பெரிய கட்சி இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக நான் செய்தியை பார்த்தேன். மன்சூர் அலிகான், அவர் பெரிய தலைவர், அவர் இன்னைக்கு அதிமுகவோட சேர போகிறார் என்று ஒரு இல்லை. நீங்கள் சிரிக்காதீங்க. இல்லை, நான் ஏன் சொல்கிறேன், இல்லை உங்களுக்கும் சிரி போகிறோம், எனக்கும் சிரி போகிறோம். இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, அவர் 2023 ஒரு பெரிய கட்சி வரப்போகுதுன்னார். அது இந்த கட்சி தான் எனக்கு தெரியாமல் போச்சு. இன்றைக்கி நான் செய்தியை பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டேன். தாவேக்கா வரப்போகுதுங்கிற செய்தி எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார், அந்த கட்சியோடு நாங்கள் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தலைன்னு அவராக தான் முன் சொன்னார். ஒருவேளை தாவேக்கா போயிருக்கலாம், ஆனால் அவரே வாட் ஆர்பி உதயகுமார் ஸ்டேட்டட், பவன் கல்யாண் மாடலை இங்கே செயல்படுத்த வேண்டும் அப்படின்னா வாட் மீன்ஸ்? இவர் சந்திரபாபு நாயுடு, யார்? எடப்பாடி பழனிசாமி சந்திரபாபு நாயுடு. இவர் பவன் கல்யாணுக்கு அங்கே டெப்டி சிஎம், இவர் வந்தால் டெப்டி சிஎம். இவ்வளோ கூப்பிட்டு கூட இவ்வளோ இறங்கி போய் ஒரு கட்சி இன்னைக்கு தெம்போட திராணியோட திமுக கூட்டணி நிற்குது. இந்த தெம்பும் திராணி அதிமுக இல்லையா? ஆர்பி உதயகுமார் அது சொன்னாரா இல்லையா? பவன் கல்யாண் மாடல இங்கே கொண்டு வரணும். நீங்கள் சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி தைரியமாக தான் இருக்காரு, தாவேக்கெல்லாம் வரவேணான்னு சொன்னார். அப்போ ஏன் சார் கொடியை பார்த்துட்டு ஆட்டிட்டாங்க அடுத்து வந்துடுவாங்க பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, இதெல்லாம் எதுக்கு சார்? அதாவது திமுக கொடியில் நாங்கள் எங்கேயாவது கூட்டம் போகிறோம், அங்கே இருவண்ண கொடி பறந்துச்சுன்னா கோஷம் போடுறோம், எங்களுடைய கொடிடா அப்படி, எங்களுடைய உணர்வுடா அப்படின்னு. ஆனால் அதிமுக கொடியை பார்த்து வராத உணர்வு அவருக்கு தாவேக்கா கொடியை பார்த்து வந்துச்சு. இவர்கள் எவ்வளவு போயிட்டாங்க. அதாவது இவர்களை கூட்டணி சேர்த்துக்கலாமா, அவர்களை கூட்டணி சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தொகுதிகளில் டெபாசிட்டை பாதுகாக்கணும். அதிமுக தப்பு சொல்ல, அவங்க டெபாசிட் வேணும் அவங்களுக்கு. ஸோ டெபாசிட்டுக்காக ஒரு சில கட்சிகளை அவங்க கூப்பிட தான் செய்வாங்க. அதனால் இன்றைக்கு பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய மன்சூர் அலிகானின் கட்சியோடு இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்ப இது மன்சூர் அலிகான் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிற ஏடிஎம்கேக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கு எப்போவுமே ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும். இந்த முறை மாறி வருது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏதாவது கணக்கு இருக்கா பாஜகவுக்கு பின்னாடி? தேர்தல் ஆணையம், இடி, இன்கம் டேக்ஸ், இது 3தோட கூட்டணி வச்சு தான் அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. இதையெல்லாம் மீறி தமிழ்நாடு இஸ் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நீங்கள் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் தமிழ்நாடு இஸ் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த சூழ்ச்சியை முறியடித்து, மீண்டும் சொல்லுகிறேன், இந்த சூழ்ச்சியை முறியடித்து தமிழ்நாடும் வெற்றி வாகை சூடும், பாண்டிச்சேரி புதுச்சேரி மாநிலமும் வெற்றி வாகை சூடும். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.